அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜேஷ். ஹைகிரீவா அஸ்ட்ரோ சேனலில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகம் ஜாமக்கோல் பிரசன்னம். கேள்வி, ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது கேள்வி, ஒருத்தரோட கேள்வி. கேள்வி கேட்ட பிறகு அந்த சார்ட் போட்டிருக்கோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உதயம் எங்கே இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா கன்னி உதயம், ஆருடம் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்குது, கவிப்பு பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருக்குது. ஆருடம் உதயம் கவிப்பு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆருடங்கிறது கேள்வி, உதயங்கிறது கேள்வி எழுந்த நேரம், கவிப்புங்கிறது பிரச்சனை. ஓகே, இவர் என்ன கேள்வி கேட்டு இப்போ என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னார்னா, அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த கம்பெனியில் ஏதோ தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ணிட்டு அவரே ஒத்துக்கிட்டார். இதுமாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், கம்பெனிக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ என்னை வந்து வேலையில் வச்சுப்பாங்களா, தூக்கிடுவாங்களா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. அதுக்கு நாங்கள் இந்த சார்ட் போட்டோம். சார்ட் போட்டதில் அனலைஸ் பண்ணதில் இப்போ வந்து உதயாதிபதிங்கிறவர் அந்த 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 பர்டிகுலர் ஜாதகர். உதயாதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வீட்டில் இருக்கார். சூரியன் வீட்டில் 5ஆம் இடத்துல இருக்கார். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு உட்காந்துருக்கு. பாம்புன்னா அந்த இடத்துல வந்து லாபம் கிடைக்காது, கடுமையான டென்ஷன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்காது. உதயத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா எண்ணத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாந்தி இருக்குது. மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த இடம் பாழ் பண்ணிடுன்னு அர்த்தம். ஸோ மாந்தி தொடர்பு இந்த இடத்துல 10ஆம் இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2ஆம் இடத்துல கவிப்பு சனிங்கிறது தொழில்காரகன், அங்கேயும் சனி கவிச்சிருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் உதயம், ஆருடம், கவிப்பு எல்லா இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா கவிப்பில் சுக்கிரன் கவிச்சிருக்காரு. சுக்கிரன் கவிச்சிருக்காருன்னா பணம் கையாடல் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஜாப் இருக்கிறதுனால ஜாதகர் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவர் வந்து ஜாப்லேருந்து வெளியிலே ஏற்றிடுவாங்க. நீங்கள் வேறு ஜாப் தேடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேலும் ஒரு பிரசன்னத்தில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.